சரியான காற்று, செம காற்றடிக்குது. அப்படியே இப்போ பெரிய பெரிய துளியாக மழை பெய்யுது. மின்னெல்லாம் பலமாக மின்னுது. நம்ம இப்போ போய் கடைக்குள்ளே பூந்துட்டோம்னா வெளியே மழை வெயில் எது அடித்தாலும் தெரியாது. பயங்கரமான ஆர்டர். இப்போ கால வியாபாரம் ரொட்டி போடணும். ஓகே நண்பர்களே, நான் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது கடைபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா, இவங்க சேனலில் வந்து நான் லைவ் போட்டேன் அப்படின்னா நீதி, நேர்மை, நியாயம், நல்லது, ஒழுக்கம் இதை பற்றிலாம் பேச மாட்டேன். ஏன்னா பேசுனா என்னைய மாதிரி பேசக்கூடிய சில யூடியூபர்ஸோட லைவில் போய் பார்த்தேன். அப்படியே அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் வாசிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வியூஸ் போகுது. எப்போ அவங்க வந்துட்டு நியாயம் பேச ஆரம்பிக்கிறாங்களோ அதோட சும்மா காக்கா குருவி மாதிரி பறந்துடுறாங்க அடுத்த லைவுக்கு. நேற்று நான் அதை கவனித்தேன். ஆனால் அவங்க பேசுனது ரொம்ப கருத்துள்ள விஷயம். அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை வச்சு நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார், மனசாட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய வீடியோஸ் இதை போல் நிறைய லைவ்ஸ் வந்துட்டு நான் பார்க்குறேன் கண்டினியூவாக. இப்போ எப்படி இவங்கள பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது, எப்போ ஒருத்தன் நியாயத்தை பற்றி பேசுகிறானோ அதோடு அவன் வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. அவன் வந்துட்டு முன்னேற முடியல இந்த லைவில். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பேசக்கூடிய இடம் அது கிடையாது. இவங்க பொழுதுபோக்காக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு பொழுதுபோக்கான விஷயங்களை தான் பேசணும், கமெண்ட்ஸ் வாசிக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு கற்றுக்கிட்டேன். இனிமேல் அதை நோக்கி நம்ம செயல்படுறது தான் சரி. ஓகே, போய் வேலையை பார்க்கணும். பாய்.